ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாதனா லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி எங்களுக்கு ஒரு முக்கியமான நாள் தான். என்ன நாள் அப்படின்னா இன்றைக்கி எங்களுக்கு கல்யாண நாள். 3 வருஷம் நாங்கள் ரீச் பண்ணியாச்சு. சொல்கிறது தான் சிரிச்சிட்டு சொல்லுது. அது எப்படி சொல்கிறது? நான் அப்படிலாம் சொல்லலை. நான் கல்யாண நாள்னு சரி ரஞ்சிதம்மா சொல்லும் அப்படின்னு நினச்சேன். அவர் சொல்லாமல் அவர் என்னென்னா இப்படி அப்படின்ட்டு இருக்காரு. இன்றைக்கி எங்களுக்கு கல்யாண நாள். இன்றைக்கி டிசம்பர் 11. எங்களுக்கு 2022 கல்யாணம் ஆயிடுச்சு. இந்த வருஷம் எங்களுக்கு 3ஆவது வருஷம் முடிஞ்சிச்சா. 3ஆவது வருஷம் எங்களுக்கு முடிஞ்சிருச்சு. 4ஆவது வருஷம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. சுமூகமாக ஓடிட்டுருக்கு. இந்த நாளில் இன்றைக்கி நாங்கள் ஒரு நல்ல விஷயம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். என்ன அப்படின்னா, ஸ்கூட்டி வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுத்திருக்கோம். அதனால் இப்போ நாங்கள் ஸ்கூட்டி பார்க்க போகலான்னு சொல்லிட்டு தான் கிளம்பியிருக்கோம். இன்றைக்கே போகிறோம். எப்படி பிடிச்சிருந்துச்சு, நமக்கு பிடிச்ச மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக புக் பண்ணிட்டு வந்துடுவோம். என்னன்னு சொல்லிட்டு இப்போ நம்ம பார்க்கலான்ட்டு தான் நாங்கள் கிளம்பியிருக்கோம். சித்தியும் அம்மா வராங்க. விசாகன் அங்கே தான் இருக்கான், தூங்கிட்டு இருந்தானா. சரி நம்ம கிளம்பிட்டு போகணுன்றதுக்காக நான் வந்துட்டேன். கிளம்பிட்டு இப்போ நாங்கள் போனோம்னா சித்தி கூட அப்படியே காரில் போயிட்டு எப்படி என்னன்றதை அப்படியே அடுத்தடுத்து வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். சித்தி வந்துட்டாங்க. சித்தி வந்ததுக்கப்புறம் நாங்கள் சித்தி கூட காரில் போயிட்டுருக்கோம். மா நல்லா இருக்கீங்களா? விசாகன் அம்மா கூட உட்காந்துருக்கான். ஹாய் சொல்லுங்க. ஹாய் சொல்லுடி. ஹாய் சொல்லுங்க. ஏய் ஹாய். இப்போ சித்தியை காட்டலாம். சித்தி ஒரு ஹாய் சொல்லியா? இப்போ நம்ம அப்படியே போகிறோம். ஹாய் சொல்லு ரஞ்சிதமாணி. யமஹா பார்க்கலான்னு வந்திருக்கோம். சரி ரஞ்சிதம் வாய்ப்பு. விசாகனே விசாகனே எந்த வண்டியா வேணும்? போய் தொடு. இறங்க மாட்டியா? இது என்ன வண்டி பெரியா? சும்மா ஒரு ஃபோட்டோ போஸ் கொடு. அங்கே யமஹா பார்த்தோம். ரஞ்சிதாமாவுக்கு என்னன்னா யமஹா அந்த பிஸ்தா பச்சையிலே இருந்துட்டாரு. அதனால் அந்த வண்டி முடிஞ்சிருச்சு. இனிமேல் இந்த மாதம் எண்டில் தான் வரும்னு சொல்லிட்டாங்க. அதனால் ரஞ்சிதம்மா இல்லை எனக்கு அதுதான் வேணும்னு கேட்டிருக்காரு. அதனால் ஓகே நம்ம இங்கே ஹோண்டாவில் பார்க்கலான்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். வாங்க அப்படியே போய் பார்க்கலாம் என்ன வண்டி இருக்குன்னு. ஏன்னா ரஞ்சிதம்மா பிஸ்தா ரொம்ப நாளாகவே வீடியோவில் பார்த்துருப்பீங்க பிஸ்தான்னு. அதனால் பிஸ்தாலே இருக்கார். ஏன் வண்டி எடுக்கல? வண்டி என்னோட சாய்ஸ் யமஹா ரேசரு. ரஞ்சித்தோடது ஃபேசினோ இருக்கணும் அப்படின்னா கலர் பிஸ்தா கலர் வேணும் அப்படின்னா. என்னோட இது எப்போவுமே தாட் என்னன்னா, வண்டிக்கெலாம் ரொம்ப அதிகமாக ஜஸ்ட்டு வண்டி ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துக்கு ட்ராவல் பண்ணுறது தான். ஜஸ்ட்டு இன்ஜின் நல்லா இருக்கணும், நமக்கு அதுக்கு சிசி நல்லா இருக்கணும், மைலேஜ் போதுன்னா அதுதான் பார்க்கணும். மற்றபடி ரொம்ப ஃபேஷனாக போக மாட்டேன், டிசைனாக அந்த மாதிரி போகணும். ஆனால் ரஞ்சித்துக்கு என்னென்னா அந்த கலரு அந்த டிசைன்லாம் நல்லா இருக்குங்க. நல்லா கடைசியில் தான் அந்த கலர் கிடைக்கல. 1 மாதம் ஆகும். சரிங்களா, அது வேணான்ட்டு யமஹாலேருந்து வந்துட்டோம். அடுத்து பார்த்திங்கன்னா ஹோண்டாவுக்கு வந்துடும். ஹோண்டாவில் நான் ஆல்ரெடி வச்சுருக்கேன் மெரூன் கலரு ஹோண்டா டியோ. அதை எடுத்துக்கடா அப்படின்னா பாப்போம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டாங்க. அதனால் 2 வண்டியுமே ஜஸ்ட்டு கொட்டேஷன் மட்டும் கேட்டுட்டு வந்திருக்கோம். இன்னொன்று சார் தான் முடிவு பண்ணணும். வீட்டில் போய் யோசிச்சு சொல்கிறாங்க. இவங்களுக்கு வெட்டிங் டேன்றதுனால சரி கேக் வாங்கிட்டு போயிட்டு கட் பண்ணிடுவோம் அப்படின்னு கேக்கு கடையில் நிற்கிறோம். சாதா
இதெல்லாம் வந்து ஜெல் இருக்கனால வேணாம், நம்ம எப்பவும் சாப்பிட்றது அதானே, அதே வாங்கிக்கலான்னு சொல்லிட்டு தான். விசாகன் உனக்கு என்னப்பா வேணும்? நெக்ஸ்ட் வந்து கேக்கு வெட்ட வந்தாச்சு. வெட்டதுக்கப்புறம் விசாகனை பாருங்க. என்ன சாமி உன்னோட வெட்டிங் டே கிஃப்ட் தான். ஜெய் இங்கே அம்மா பாரு, போதுமா அந்த கிஃப்ட்டு? இது பெரிய கிஃப்ட்டு. வந்து கேக் சான் போதுமா? நெக்ஸ்ட் வந்து கேக்கு வெட்ட தயாராகிடுச்சு. இதுதான் எங்களோட கல்யாண நாள் ட்ரெஸ். என்னோட ப்ளவுஸ் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. ஆனால் இங்கே கொஞ்சம் வந்து மணி வைக்கணும். எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. பேக் வந்து நான் ஒன்று வச்சா அது ஒன்று வந்துருக்கு. எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம கேக் வெட்டலாம். வாருங்கள். நில்லுங்க. நின்று கேக் வெட்டு. சரி மாட்டி கட்டுறது சொல்லுறோமா? எல்லாம் மேல பாருங்க, மேல பாருங்க, போன பாருங்க. அபி மேல பாரு, போட்டோ பாரு. மேல பாரு, இங்க பாரு, இங்க பாரு பட்ல. சாமி இங்க பாரு, அத்தைய பாரு. விசாகன் அங்க மேல பாரு, கேக் பாரு. அவந்திகா 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 ஆந்திகா மேல பாரு. வெரி குட். ஹாப்பி ஆனிவர்சரி. Thank you. அது வேணுமா? இந்த தம்பி இது கொட்டை இருக்கும் இரு. தள்ளி ஒரே தள்ளி தள்ளிட்டான். இங்க பாருங்க. அம்மா என் ஃபோன் எங்கம்மா? என் ஃபோனில் எதை எடுப்போம்? அதே மாமா ஏன் முன்னாடி போட்டுருக்கா? ஆந்திகா கொடு. கீழே விழுந்த மாதிரி தான் இது பண்ணேன்.